இந்த காலத்தில் நீங்கள் எல்லாம் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, நம்முடைய சபையை குறித்து ஜனங்கள் எப்படியாய் சொல்லுகிறார்கள். உங்களிடத்துல கேட்குறேன் நான், இந்த ஈசிஐ வாலாஜபா திருச்சபையை குறித்து ஜனங்க எப்படியா சொல்கிறாங்க அப்படின்னா, உங்கள் காதுகளில் சில நல்ல நல்ல காரியங்கள் வந்திருக்கும், சில சபையை பிடிக்காதவங்க கெட்ட காரியெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம சபை மக்கள் அப்படி யாரும் நல்லதை தான் சொல்லுவாங்க. ஆமென். ஏன் சபையை குறித்து நல்லதாக சொல்கிறாங்க? சபையில் என்ன நடக்கிறது, சபை எப்படிப்பட்டதாக இருக்குன்னு நீங்கள் விரும்புகிறீங்க? சத்தமாக சொல்லுங்க. என்னக்குரிய சபை? என்ன சபை? எத்தனை பேருக்கு அந்த ஆவிக்குரிய சபை என்கிற நிறைவு வேணும்னு விரும்புறீங்க? சொல்லுங்க. ஆவிக்குரிய சபை எத்தனை பேருக்கு அது பிடிச்சிருக்கு? கையை உயர்த்தி ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். ஆவியானவருடைய டியூட்டி என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஆவிக்குரிய சபை வேணும்ன்றீங்க, ஆவிக்குரிய ஊழியக்காரன் வேணும்ன்றீங்க, ஆவிக்குரிய அனுபவங்கள் சபையில் இருக்கணும்ன்றீங்க. ஆவிக்குரிய அனுபவங்களை கொடுக்கிற ஆவியானவருடைய வேலை என்ன? ஆமா, அதுக்கு முன்னாடி என்னன்னா சொல்லுங்க பார்க்கலாம். ஆவியானுடைய டியூட்டி என்னம்மா? ஆவியானுடைய டியூட்டி என்னன்னா, அவர் சத்தியத்தை குறித்து சொல்லுங்க, சத்தமா சொல்லு. கண்டிப்பு இருக்கும். சபையில என்ன இருக்கும்? ஆவிக்குரிய சபையில என்ன இருக்கும் சொல்லுங்க. சோப்பு போடுறதுல இருக்காது, பாலிஷ் பண்றது இருக்காது, அப்படியே நமக்கு என்னத்துக்கு வம்புன்னு சொல்லிட்டு போறதெல்லாம் இருக்காது எந்த சபையில. சத்தமா சொல்லுங்க. இப்ப எத்தனை பேருக்கு வேணும்? நீ தப்பு சொன்னா கண்டிச்சா இது என்ன சபை? பான்சு என்ன குத்தி பேசுறாரு அப்படிலாம் சொல்லக்கூடாது. இது என்ன சபை? ஆவியானவர் என்ன பண்ணுவாரு? என்னை சீர்படுத்துவார், என்னை ஸ்திரப்படுத்துவார், என்னை நிலைப்படுத்துவார். அப்படி என்ன என் தவறை சுட்டி காட்டுகிறவர் தான் என் ஆவியானவர். ஆமென். இந்த சபையில நம்முடைய தவறுகளை சுட்டி காட்டுறார், ஆவியானவர் கிரியை செய்யறாரு. இப்ப சொல்லுங்க, இந்த சபை எப்படியா இருக்கணும்னு விரும்புறீங்க? நீங்க தப்பு பண்ணா, நீ செய்யறது தப்புன்னு சொன்னாக்க நீ என்ன பண்ணணும்? ஆவியானவர் கண்டிக்கிறார்னு ஒத்துக்கிடணும். ஒரு ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். நான் செய்கிற தவறை சுட்டி காட்டுவது பாஸ்டருடைய வேலை இல்லை, சபையில் உள்ள பெரியவங்களுடைய வேலை இல்லை, சபையில் உள்ள மூத்தவங்களுடைய வேலை இல்லை, அப்பா அம்மாவுடைய வேலை இல்லை, ஆவியானவருடைய வேலை. ஆமென். அப்போ இந்த சபை எப்படியா இருக்கணும்னு விரும்புறீங்க? ஆவியா தான் இருக்கணும். அப்ப நாம் தவறும் போது கண்டிக்க கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா இது ஆவிக்குரிய சபை அல்ல. ஆமென். சபை எப்படி இருக்கணும்னு விரும்புறீங்க? சத்தமா சொல்லுங்க. சத்தமா. இப்படி இருக்கிறதுனாலதான் நீங்க சபையை குறித்து நிறைய பேர் சாட்சி சொல்றான். என்ன சாட்சி சொல்றான்? உங்க சபை சூப்பரா போயிட்டு இருக்கு, உங்க சபை ரொம்ப வித்தியாசமா போயிட்டு இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு சாட்சி சொல்லிட்டு வராங்க. நான் இங்க நல்லா கவனிக்கணும். என்ன கவனிங்க? நம்ம பஞ்சாயத்து ஆபீஸா, அது பக்கத்தில் ஒரு அம்மா டிஃபன் கடை போடுவாங்க. உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு நாள் நைட்டு போய் நான் டிஃபன் வாங்க போனேன். நல்லா கவனிக்கணும். எப்பா நீ எந்த ஊர் அப்படின்னாங்க. அம்மா நான் இந்த ஊர் தான். இல்லையே, உன்னை பார்த்ததே இல்லையா அப்படின்னா, நான் இந்த மாதிரி சர்ச்சு பாஸ்டர் ஹாஸ்பிட்டல் எதிர இருக்கேன், அந்த சர்ச்சியா? எப்பா ஒரு நாள் அந்த பக்கம் போனேன், நான் ஏதோ ஒரு வேலையா போனேன், அங்க நீ தான் பாட்டு பாடினியா தெரியல, அந்த பாட்டை கேட்டு ஒரு 5-10 நிமிஷம் அங்கேயே நின்ட்டேப்பா. மனசுக்கு ஒரே ஆறுதலா இருந்துச்சு. இந்த சத்தத்தை நான் கேட்கவே இல்லை. அன்னைக்கு கேட்ட உடனே எனக்கு ஆறுதலா இருந்துச்சு. கழுத்துல கொட்டை பட்டெல்லாம் மாட்டிருக்கிறாங்க. அந்த அம்மா சொல்லுகிற சாட்சி. ஆமே. சபையில ஏதோ ஒரு மாற்றம், சபையில கர்த்தர் விரும்புகிற கனிகள், சபை கர்த்தருக்கு ஏற்ற மனவாட்டியா மாறணும். அப்படி விரும்பினா சபையில சில கண்டிப்புகள் இருக்கும், சபையில சில சீர்திருத்தங்கள் இருக்கும். ஆமென் சொல்லுங்கள. சீர்திருத்தம் நல்லதா நல்லது இல்லையா? ஆமென். பொங்கல் கிறிஸ்மஸ் வந்தா வீட்டில் இருக்கிற குப்பை கோலத்தெல்லாம் என்ன பண்றீங்க? வெளியே தூக்கி கிடாசுவது போல கர்த்தர் வந்து வாசம் செய்வதற்காக உலகத்தின் என்ன ஆசைகளை நம்ம என்ன பண்ணணும்?
தூக்கி போடணும். அதற்கு தான் இந்த சபை. ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். கர்த்தருடைய கரத்தில் கேட்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு இந்த வார்த்தையை நினைப்பூற்றினார். 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தை வாசிங்க. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஒருவன் மேல் சீக்கிரமாய் கைகளை வையாதே, மற்றவர்கள் செய்யும் பாவத்திற்கு உடன்படாதே, உன்னை உன்னை என்ன காத்துக்கொள், சுத்தவானாக காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா. மீண்டும் ஒரு விஷயம் இந்த வசனத்தை வாசிக்கலாமா? 5:22. ஒருவன் மேல் சீக்கிரமாய் கைகளை வையாதே, உன்னை சுத்தவானாக காத்துக்கொள். அல்லேலூயா. சரி, ஒரு தவறு செய்யறான், நல்லா கவனிக்கணும். தவறு செய்கிறார்கள். ஒரு கூட்டமா தப்பு செய்யும் பொழுது கூட்டமா அகப்பட்டுக்கிறாங்க. நல்லா கவனிச்சுக்கணும். ஒரு 3 பேர் சேர்த்து தப்பு செய்யறான். தப்பு செய்யறத ஒரு கூட்டம் பார்த்துடுது. கையும் களவுமா மாட்டிக்கிறாங்க. மாட்டிக்கிட்ட உடனே அந்த 3 பேருடைய பதில் என்னவா இருக்கும்? 3 பேருடைய பதில் என்னவா இருக்கும்? ஒரே மாதிரியாவே இருக்காது. சொல்லுமா, என்ன பண்ணல, நான் பண்ணலன்னு சொல்லி ஜெய்டன் சொல்லுவான். நான் பண்ணலன்னு சொல்லிட்டு மெர்வின் சொல்லுவான். நான் பண்ணலன்னு சொல்லிட்டு கிறிஸ் சொல்லுவான். ஏன் நான் 3 பேரும் சேர்ந்து செய்யறாங்க. ஆனா 3 பேரும் அகப்படும் பொழுது தன்னை காத்து கொள்வதற்காக நான் பண்ணல பண்ணல பண்ணலன்னு சொல்லிட்டு தன்னை பியூரிட்டி பண்ணிக்க ஆசைப்படுறாங்க. என் அன்புக்குரியவர்களை கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கும் என்ன பண்ணாத. இன்னைக்கு தலைப்பேது ஆண்டவர் இந்த வார்த்தையை தான் நினைப்பட்ட. உடன்படாதே, 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 உடன்படாதே. மற்றவர்கள் செய்ய நினைக்கிற தவறுகளோடு நீ உடன்பட்டாயானால் நீயும் அவனுடைய குற்றத்திற்கு ஏற்ற பங்காளியாய் மாறிவிடுவாய். சபையே, சபையே, கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருடைய மனவாட்டியே, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சீயோனே, இஸ்ரவேலே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறது என்னன்னா, உடன்படாத. அல்லேலூயா. நற்காரியங்களுக்கு உடன்படு, மற்றவர்கள் நல்லது செய்வதற்கு உடன்படு, மற்றவர்களை தேற்றுகிறதற்கு உடன்படு, மற்றவர்களை குறை சொல்வதற்கு நீ என்ன பண்ணாத. சத்தமா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். இருக்கிறீங்களா? இருக்கிறவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. எதற்கு உடன்படணும் தெரியுமா? மற்றவர்களுக்கு ஜெபிக்க உடன்படணும், மற்றவர்களுக்கு உதவிட உடன்படணும், மற்றவர்களை தேற்ற உடன்படணும், மற்றவர்களை ஆறுதல் படுத்த உடன்படணும், மற்றவர்களோடு சேர்ந்து பாவம் செய்ய உடன்படக்கூடாது. ஆமென். ஆகாத சம்பாஷணை நல் ஒழுக்கத்தை கெடுக்கும். நல்ல ஜெபிக்கிறவள் தான், நல்ல ஜெபிக்கிறவன் தான், கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுகிறவன் தான், கர்த்தருடைய சபையே என்று கதியாய் இருக்கிறவன் தான். ஆனா ஆகாத சம்பாஷணை வந்தாக்கா அவர்களை சபையில பார்க்கவே முடியாது. ஒருவேளை நீங்க அந்த இடத்துல இருப்பீங்கன்னா கர்த்தர் சொல்றாரு, உன்னை நீ காத்துக்கொள், மற்றவர்களுடைய திட்டங்களுக்கு உடன்படாத. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உடன்படாதே என்கிற வார்த்தையை எத்தனை பேர் ஆமென் என்று ஏற்றுக்கொள்றீங்க? ஆமென், ஆமென். நான் பரிசுத்தவான், நான் தப்பு செஞ்சுட்டு நான் செய்யலன்னு சொல்றது மகா பாவம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை ஆமா நான் செய்தேன், ஆனா இனிமேல் என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன். விபச்சாரத்தில் கையுமையுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை கொண்டு வருகிறார்கள். கொண்டு வந்தவள் அவள் மாத்திரமாக பாவம் செய்யல, அவள் மேல குற்றம் சாட்டின சிறு பிள்ளை முதற்கொண்டு பெரியவர்கள் வரையிலும் என்ன பண்ணிருக்கிறாங்க,
பாவம் செய்திருக்கிறாங்க. இவ தான் எவிடன்ஸோட மாட்டிக்கிட்டான். எவிடன்ஸோடு மாட்டினதுனால இவ குற்றவாளி, நீ நியாயத்திருக்கிற. பல பேருடைய எவிடன்ஸ் மறைக்கப்பட்டிருக்கிறதுனால நம்ம நீதிமான்களா உலாத்திட்டு இருக்கிறோம். ஆனா அது கிடையாது உண்மை. அல்லேலூயா. சிலங்களை பார்க்கலாம், ஒரு நாள் எவிடன்ஸ் வரும். ஆமே, சிலங்களை பார்க்கலாம். அப்போ நான் என்னை காத்துக்கொள்ள வேண்டுமானால் மற்றவர்களோடு நான் இணங்கக்கூடாது, மற்றவர்களோடு சம்பந்தம் கலவக்கூடாது, மற்றவர்களோடு நான் என்ன பண்ணக்கூடாது, இணைக்கப்படக்கூடாது. ஆமென். சிலங்களை பார்க்கலாம். அல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு. வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஒருவன் மேலும் சீக்கிரமா கையை வையாதே, மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாதே அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்றார். ஆமென். சொல்லுங்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது 2 யோவான் அதனுடைய 11வது வசனத்தை வாசிங்க. 2 யோவான் அதனுடைய 11வது வசனம். எப்படி? யாருக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன், யாருக்கு யாரை அப்ரிஷியேட் பண்றவன் அவனுடைய துர்க்கிரியைகளுக்கு பங்குள்ளவனா இருக்கிறான் என்று சொன்னா வசனம் சொல்லுகிறது. இங்க 9வது வசனத்தை வாசிங்க. கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல். உபதேசம்னா என்னங்க? உபதேசம்னா என்னன்னா, உங்க கையில என்ன இருக்கு? கை இப்ப வேத தூக்கி காட்டுங்க, நல்ல மேல தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். ஆமா, உங்க பைபிளை நான் பார்க்கட்டுமே, பைபிள் எல்லாம் தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமத்துல பைபிள் வாங்கணும். ஆமென். அல்லேலூயா. உபதேசத்துல என்ன பண்ணணும்? நம்ம சொல்லுங்க, நிலைத்திருக்கணும். உபதேசம்னா என்ன சொன்ன? பரிசுத்த வேதாகமம். இந்த வேதத்திலே நில்லாதவன் தான் மற்றவர்களோடு கூட உடன்பட்டு விடுவான். தகப்பனுடைய போதகத்தை கேட்காமல் இருக்கிறவன் தான் உலகத்தின் ஆசை இன்பங்களுக்கு உடன்படுவான். தகப்பனுடைய அன்பு என்னதென்று தெரியாமல் சுற்றி திரைந்த இளையகுமாரன் தான் துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ தூர தேசத்துக்கு போனான். அவன் எதற்கு உடன்படல? சத்திய வசனத்துக்கு உடன்படல, வேதத்திற்கு அவன் உடன்படாததினால. கவனிக்கணும். அப்ப இந்த வசனத்தை பாருங்க. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. நல்லா கவனிக்கணும். வசனத்துக்கு கீழ்ப்படியாமல், வசனத்தை மதிக்காம, வசனத்தை படிக்காம, வசனமே என்னன்னு தெரியாம சுத்தர யாருமே தேவனை உடையவர்கள் அல்ல. அப்பேற்பட்டவர்களோடு நீ என்ன பண்ண? இங்க வாங்க ஆலன், வா ஆலன், வாங்க வா, எழுந்து வா, சீக்கிரம் முடிய சீக்கிரம் முடிய. சரி வாப்பா, ஜெய்டன் வாப்பா. கவனிக்கணும். இவர் பார்த்தீங்கன்னாக்கா சத்தியம் என்னன்னு தெரியும், ஆனா இதற்கு செவி சாய்க்காததுனால இவருடைய லைஃப் எப்படி ஒன்னா இருக்கும். இவன் சத்தியத்துக்கே செவி சாய்க்க மாட்டான். சத்தியம் என்னன்னு தெரியாது. இவன் கூட நான் கை கொடுக்குற, கை கொடு, அந்த கை கொடுக்க பார்க்கலாம். 11வது வசனத்தை வாசிங்க. கவனிக்கணும். சத்தியத்துக்கு கேட்க மாட்டான், சத்தியத்திற்கு கீழ்ப்படிய மாட்டான், வசனத்தை நம்ப மாட்டான், கடவுளை கனப்படுத்த மாட்டான். ஆனா இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவனா இருக்கிறான், இவன் என் டார்லிங்கா இருக்கிறான், இவன் என்னுடைய ஃபியான்சியா இருக்கிறான், இவன் என் உட்பியா இருக்கிறான், இவன் என்னுடைய பெஸ்டியா இருக்கிறான், இவன் என்னுடைய நெருங்கின தோழியா தோழனா இருக்கிறான். ஆனா இவன் எதை கடைபிடிக்க மாட்டான்? பைபிளை குறிச்ச நமனாத்தமே இருக்காது. ஆனா நான் இவனோடு கூட ஐக்கியமா இருக்கிறேன். கர்த்தர் சொல்றாரு, இவனுக்கு கை கொடுத்தனா இவன் செய்யற பாவத்திற்கு நீ என்னவாயிடுற? சொல்லுங்க, பங்குள்ளவனாய் மாறி விடுகிறேன். நான் பாவம் செய்யாமலே இவன் கூட கூட்டு வச்சுக்கிட்டேன், நான் என்னவாயிடுறேன்? பாவியா மாறிடுறேன். என் அன்புக்குரியவர்களே, ஏன் தெரியுமா?
இவன் சத்தியத்தை கவனிப்பதில்லை, இவன் சத்தியத்தை பிடித்துக் கொள்வதில்லை, இவன் சத்தியத்தை மதிப்பதில்லை. அப்போ இப்பேற்பட்டவனோடு நான் கூட்டு ஐக்கியம் வைத்திருப்பதனால நான் நீதிமானாய் இருக்க முடியாது, நான் என்னை சுத்தவானாய் காத்துக்கொள்ள முடியாது. இப்பேற்பட்டவனுடைய ஆலோசனை, இப்பேற்பட்டவனுடைய பங்கு, இப்பேற்பட்டவனுடைய ஐக்கியத்திற்கு நீ உடன்படாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். லேலூயா. உட்கார் செல்லக்கூடிய லேலூயா. யாருக்கு உடன்படக்கூடாது? உலக பிரகாரமாய் வாழ்கிறவனுடைய ஆலோசனைக்கு நீங்க என்ன பண்ணக்கூடாது? உடன்படக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். பாவம் செய்வான், அவனுக்கு போய் கை கொடுப்ப. வசனம் சொல்லுது, அவனுக்கு கை கொடுத்தனவே நீ என்னவாயிடுற? பனைமரத்துக்கு அடியில நின்று தண்ணி குடிச்சா என்னவாயிடும் சொல்லுங்க? கல்லுதான். நீ போய் பாட்டிலாம் வாங்க தேவையில்ல, மேலெல்லாம் ஏறிலாம் தேவை, வாட்டர் கேன் வச்சு தண்ணியை மொடுக்குன்னு குடிச்சுனாவே உன்னை என்ன பண்ணுவான் சொல்லுங்க? துன்மார்க்கனோடு நீ சம்பந்தம் கலந்தனாவே அவனுக்கு கை கொடுத்தாவே பாவியா மாறிடும்னு கர்த்தர் நம்மளை எச்சரிக்கிறார். அவர்களுக்கு உடன்படாத. ஆமேன்னு சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுக்கு என்ன பண்ணாத? உடன்படாத. அவன் ஏன்? அவன் சத்தியத்தை குறித்து எண்ணமே அவனுக்கு கிடையாது. ஆயிரமான நற்கிரியைகளை சொன்னாலும் அவனுக்கு உரைக்காது. அப்பேற்பட்டவன் கூட போய் நீ கையை கொடுக்காத மகளே மகனே, அது எப்பேற்பட்டவனா இருந்தாலும் சரி. ஆமே, ஆமா. நான் இன்னைக்கு சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த நாள் உங்களுக்குரிய நாள், இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களி கூர்ந்து மகிழக்கூடும். எங்க களி கூறணும், எங்க மகிழணும்? அப்பா வீட்டுல. ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த நாள்ல நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து விழுந்து விட வேண்டும். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தவள் ஒரு ஓய்வு நாளில் இயேசு அவளுடைய பலவீனத்தை கண்டு குணமாக்கினார். எங்க அவளுடைய பலவீனத்தை பார்த்தாரு? தேவ ஆலயத்துல. ஆமென் சொல்லுங்களே. உங்கள் கஷ்டங்கள், உங்கள் பாடுகள் தீருவதற்கு இந்த நாள் உங்களுக்கு என்னதான் பிரஷியஸான, என்னதான் டேட்டிங் கொடுக்கிற நாளா இருந்தா கூட பரவாயில்ல, தூக்கி போடுங்க. அது உங்களை கெடுக்கும், இது உங்களை வாழ வைக்கும். ஆமென். தேவ சமூகம் உங்களை என்ன பண்ணும்? வாழ வைக்கும். ஊரு சுத்துறது நம்மளை கெடுத்து போடும். என் அன்புக்குரியவர்களே, உங்களுடைய அப்ரோச் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதா இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா. ஏன்னா சத்தியத்தை அறிந்தும் பாவம் செய்கிறவனுக்கு துணிகரம் இருக்கும். சத்தியத்தை அறிந்தும் அதை கை கொள்ளாமல் இருக்கிறவனுக்கு கோபங்கள் இருக்கும், வஞ்சகம் இருக்கும், பகை இருக்கும், விரோதம் இருக்கும். மாம்சத்தின் கிரியை நல்லா ஆபரேட் ஆகும். அதனாலதான் ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்துல யாக்கோபு சொல்லுகிறார். ஒரு வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 49 அதனுடைய 6வது வசனம். என் ஆத்துமாவே. யாருடைய ரகசிய ஆலோசனைக்கு? துன்மார்க்கனுடைய ரகசிய ஆலோசனைக்கு என்ன பண்ணாத? உடன்படாது. என் மேன்மையே அவர்கள் கூட்டத்தில் நீ சேராதே. அவர்கள் தங்கள் கோபத்தினாலே ஒரு புருஷனை கொன்று தங்கள் அகங்காரத்தினாலே அரண்களை. உங்க ஆத்துமாவுக்குள்ள ஒரு கட்டளையை கொடுங்க. உங்க ஆத்துமாவுக்குள்ள ஒரு லிமிட்டை வைங்க. இந்த லிமிட்டை தாண்டி யாரும் என் வீட்டுக்கு வரக்கூடாது. இந்த லிமிட்டை தாண்டி நானும் மற்றவனுடைய வீட்டுக்கு போய்விடக் கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். ஆமென். அல்லேலூயா. எங்க மைத்துனர், எங்க மச்சான் இருக்கிற, எனக்கு அண்ணன் மாதிரி இருப்பான். பாஸ்டமாவுக்கு தம்பி. எனக்கு நிறைய நம்முடைய அன்புக்குரியவங்களாம் பார்த்துருக்குறாங்க. அவனுக்கு பெரிய சர்க்கிள் உண்டு. அவன் பாஸ்டர் பையன், அவனுக்கு இல்லாத சர்க்கிளே கிடையாது. எந்த ஃப்ரெண்ட்ஸு வீட்டுக்கு வெளியே நிறுத்தணும்னு அவனுக்கு தெரியும், ஒரு எல்லாம் தெரியும். எந்த ஃப்ரெண்ட்ஸு வீட்டு வாசலான நிறுத்தணும்னு தெரியும். எந்த ஃப்ரெண்ட்ஸு ஹாலில் உட்கார வைக்கணும்னு தெரியும். அவன் அந்த லிமிட்டோட இருக்கிறதுனால அவனை பார்த்து எல்லாருமே ஒரு விதமான அச்சத்திலே இருப்பாங்க. காரணம் என்னன்னா, நம்மை விழுங்க நிறைய சத்துரு சுத்திக்கிட்டு இருக்கிறான். எல்லாத்தையும் கூட்டு வந்து நடுவுல உட்கார வச்சுன்னா நாளைக்கு நமக்கு புத்தி சொல்லிட்டு போவான். அது
அல்லேலூயா சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா. நம்ம வீட்டில் உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணும், நமக்கு புத்தி சொல்லிட்டு போ, நீ அவ்வளவு செய்யக்கூடாது, போகக்கூடாது. எந்த அளவில் நாம் பழக வேண்டும் என்கிற ஆலோசனையை கர்த்தர் சத்தியத்தில் கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். நீங்க ஆத்மாவுக்கு ஒரு கட்டளை கூட, என் ஆத்மாவு அவர்களுடைய ரகசிய ஆலோசனைக்கு என்ன பண்ணாது, உடன்படாது. ஒரு சம்பவம் உண்டு. யாத்திராகமம் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்த வேதாகமத்தை திருப்பிக்கோங்க பார்க்கலாம். இங்கே அருமையான மருத்துவச்சிகளை குறித்து கர்த்தர் ஒரு உதாரணத்தை நமக்கு காண்பிக்கிறார், ஒரு உண்மை சம்பவத்தை காண்பிக்கிறார். கர்த்தர் நல்லவர். 21வது வசனத்தை வாசிங்க. மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி தேவன் செய்தார்னு வசனம் சொல்லுது. யாருக்கு பயந்ததினால் சொல்லுங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின். எப்படி கர்த்தருக்கு பயப்படுறதுனா என்ன, அவருடைய சத்தியத்தை தவணமுள்ள ஆத்மாவாய் விரும்பணும். ஒரு ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். அவருடைய சத்தியத்தை மேய்ந்து கொள்ளணும். அவருடைய சத்தியத்தை நீங்கள் தனக்கு ஆகாரமாய் உட்கொள்ள வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா. அவருடைய சத்தியம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்கிறது நீங்கள் மறந்து போயிடக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. இந்த மருத்துவச்சிகள் நல்லா கவனிக்கணும். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால், மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு பெரும் மருத்துவச்சிகள், ஆசிரியர் பணியில் இருக்கிறவங்களுக்கு டீச்சர்ஸ் டிபார்ட்மெண்ட், லாயர் பணியில் இருக்கிறவங்க லாயர் டிபார்ட்மெண்ட், பாஸ்டரா இருக்கிறவங்களுக்கு தான் நிறைய ஆக்கின. நீங்க செய்யற எல்லாத்தையும் நாங்க எங்க மேல போட்டு ரொப்பிக்கிறோம். அல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் அவனவனுடைய டிசிக்னேஷன்ல இருந்து தேவனுக்கு பயப்படணும். என்னுடைய ஊழியத்துல நான் உத்தமமா இருக்கணும், உங்களுடைய ஓட்டுநர் பணியில நீங்க உத்தமமா இருக்கணும், நீங்க செய்கிற உங்களுடைய வேலையில நீங்கள் உத்தமமா பயந்து இருப்பீங்கன்னா தேவன் உங்கள் குடும்பத்தை உங்கள் உத்தமத்தின் நிமித்தம் என்ன பண்ணுவாரு, தழைக்கும்படி செய்வார். சொல்லுவாங்க, ஒரு டாக்டர் ஆகணும்னா எத்தனை பேர் கொல்லணுமா? சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்களே, டாக்டர் ஆகணும்னா எத்தனை பேர்? 100 பேர். எக்ஸ்ட்ரீமா 100 பேர். அட்லீஸ்ட் ஒருத்தனே கொண்டு இருக்கணும்னுவாங்க. அது அந்த தொழிலுக்கு அதர்மம். அது அல்லேலூயா சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா. பாருங்க, இங்க இந்த மருத்துவச்சிகளுக்கு ஆண்டவர் ஒரு சோதனையை கொடுக்கிறார். ஒரு மருத்துவச்சிகளுக்கு ஒரு போராட்டம் வருது. வாசிக்கலாம். கர்த்தர் நல்லவர். 20வது வசனத்தை வாசிங்க. நன்மை செய்கிற அளவுக்கு மருத்துவச்சிகள் என்ன செய்தாங்க? 15வது வசனத்திலிருந்து வாசிங்க. சிப்பிரால் பூவா என்னும் பேருடைய பேசுறாரு. பேசிட்டு ஆண் பிள்ளையானால் என்ன பண்ணிடுங்க, கொன்று போடுங்கள். பெண் பிள்ளையானால் என்ன பண்ணட்டும். இது யாருடைய திட்டம்? கர்த்தருடைய ஜனங்களை, கர்த்தரை ஆராதிக்கிற ஜனங்களை கெடுக்க நினைக்கிறவனுடைய எண்ணம். கவனிக்கணும். டாக்டரா இருந்தாக்கா அட்லீஸ்ட் ஒருத்தனை கொண்டு போகணுன்றதுல சும்மா, அதெல்லாம் அதர்மமான காரியம். அவங்களுடைய டிசிக்னேஷன்ல மருத்துவர்னாவே என்னம்மா, பிணியாளிக்கு வைத்தியம் தேவை. பிணியிலிருந்து மீட்பதற்கு அவன் தான் யாரா இருக்கிறான்? ரட்சகனா இருக்கிறான். அவன் அவனுக்கு தெய்வமா இருக்கிறான். சொல்லுவாங்க, டாக்டர் கட்டியும் யாருக்கிட்ட போய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுங்க. டாக்டர் கட்டியும், வக்கீல் கட்டி, நியாயாதிபதி கட்டியும், டாக்டர் கட்டி என்ன பண்ணக்கூடாது. ஏனென்றால் நீ சொல்லுகிறதை அறிந்துதான் உனக்கு சிகிச்சை கொடுப்பான். நீ சொல்லுகிறத வைத்துதான் உனக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பான். அப்போ கடவுளை போல நம்புகிற இந்த டாக்டர்களை இந்த பார்வன் யூஸ் பண்ண பார்க்கிறான். இந்த பார்வன் என்ன பண்ண பார்க்கிறான்? யூஸ் பண்ண பார்க்கிறான். ஆம்பளை பிள்ளை பிறந்தா என்ன பண்ணிடு, கொன்னுடு. காப்பாற்ற வேண்டியவர்களை இப்ப என்னவா மாத்த நினைக்கிறான் அவன்? சொல்லுங்க.
டாக்டர்னா என்ன ஐயா? காப்பாத்துறவங்க. டாக்டர்னா யாரு? சுகத்தை கொடுக்கிறவங்க. நம்முடைய உடம்புக்கு என்ன பலவீனமோ அதை நீக்குவதற்காக கொடுக்கிற மருந்து கொடுக்கிற ஒரு மருத்துவர்கள். நம்மை காப்பாற்ற கடவுள் நியமித்திருக்கிற இந்த டாக்டர்களை பார்வோன் டைவர்ட் பண்றான். என்ன பண்ணு? காப்பாத்தாத, சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, கொன்னுடு. அப்போ இவங்க செய்யற தொழிலுக்கு இவங்க என்னவா மாறிடுறாங்க? அபாத்திரமாய் மாறிடுறாங்க. மற்றவனுடைய ஆலோசனைக்கும் உடன்படுவதற்கு சத்துரு என்ன பண்றான்? ஒரு வகை பார்க்கிறான். நமக்கு மேலான அதிகாரி ஒருத்தர் இருந்தான்னாக்கா அவன் தப்பே செய்ய சொன்னா கூட இன்னைக்கு நிறைய பாருங்க அட்ஜஸ்ட்மெண்ட்னு ஒன்று இருக்கு. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ல 1000 அடங்கி போயிருக்கு. இன்னைக்கு நிறைய பெண் பிள்ளைகளுடைய லைஃப் அட்ஜஸ்ட்மெண்ட் என்கிற சூழ்நிலை வந்து நிறைய பேரை அந்த பியூரிட்டியிலிருந்து கெடுத்து போட்டு இருக்கு. செய்கிற வேலையை காப்பாற்றிக்கணும் என்பதற்காக, செய்கிற வேலையில நம்ம உயர்வடையணும் என்பதற்காக ஆண்கள் பக்கத்திலும் சரி பெண்கள் பக்கத்திலும் சரி இன்னைக்கு உலகத்துல நான் உன்னை வாழ வைக்கணும்னா, உனக்கு நான் ப்ரொமோஷன்ஸ் கொடுக்கணும்னா, உனக்கு உயர்வுகளை கொடுக்கணும்னா நீ என்ன பண்ணணும்? நான் சொல்றதுக்கு என்ன பண்ணணும்? உடன்படணும். நான் சொல்லுவதற்கு உடன்படணும், அட்ஜஸ்ட் பண்ணணும். அவன் எதற்கு ஒன்னா கூப்பிடுவான். ஆனா அதுவெல்லாம் நீதி கிடையாது. அல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், மகளே, மற்றவர்கள் செய்யும் பாவத்திற்கு உடன்படாதே, உன்னை சுத்தவானாய் காத்துக்கொள். என் அப்பா பார்க்கல, அம்மா பார்க்கல, என் புருஷன் பார்க்கல, என் பொண்டாட்டி பார்க்கல, என்னுடைய சொந்த பந்தம் யாரும் பார்க்கல, நான் கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா யாரு என்ன கண்டுக்க போறேன்? கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட், உடன்படுகிற காரியத்தை இயேசுவின் நாமத்துல தூக்கி போடணும். ஆமே. அப்பேற்பட்ட வேலையே வேணாம். ஆமேன்னு சொல்லுங்களேன். நம்மளை ஏதோ ஒன்றை காட்டி அவன் பிளாக்மெயில் பண்றானா, அவனை காப்பாத்துறதுக்கு நீயா முயற்சி பண்ற? உன்னை சுத்தவானாய் காத்துக்கொள். ஆமேன்னு சொல்லுங்களேன் பார்க்கலாம். இங்க இந்த மருத்துவச்சிகளுக்கு ஒரு ஒரு கடுபடியான ஒரு கட்டளை வருது. ஏமா, ஆம்பளை பிள்ளை பிறந்தா என்ன பண்ணிடணும்? நீ கொண்டு போட்டு. பொம்பளை பிள்ளைனாக்கா எங்க வீட்டு பசங்கிறானுங்க போயிட்டு எப்படி ஒன்னா விளையாட்டு வருவானுங்க. ஆம்பளை பிள்ளைகள் என்ன பண்ணாத? உயிரோடு வைக்க. காப்பாற்ற வேண்டியவர்களை கொலை செய்கிற, கொலை பாதகத்திற்காக தூண்டுகிற பார்வோனின் ஆவி இன்னைக்கு உலகத்துல நடமாட்டிட்டு இருக்கு. இயேசுவின் நாமத்தினால எதற்கும் நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்களே பார்க்கலாம். அல்லேலூயா. அது எப்பேற்பட்ட வருமானங்கள் உடையதா கூட இருக்கட்டும், எப்பேற்பட்ட இருதயத்துக்கு ஏற்றதா கூட இருக்கட்டும், இயேசுவின் நாமத்தில் அது ஆவிக்குரிய சபைனா ஆண்டவர் பேசுறதை கேட்டு ஏற்றுக்கொள்ளாமே. அட்ஜஸ்ட்மெண்ட், உடன்படுவது, இணங்குவது, அவர்களோடு ஒத்து போவது என்பது இயேசுவின் நாமத்தில் கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு, ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு ஆகாத ஒரு காரியமா இருக்கட்டும். ஆமேன் சொல்லுங்களே. நான் எவனுக்கும் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஆமேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? சத்தியத்திற்கு நான் தலை வணங்குகிறேன். ஆமேன் சொல்லுங்கள பார்க்கலாம். அநியாயமா எனக்கு கொடுக்கிற அற்ப நன்மைக்காக, கொஞ்ச நேரம் சுகத்துக்காக யார் முன்னாடி நான் மண்டியிட மாட்டேன்னு சொல்லுங்க. ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். மருத்துவச்சிகளுக்கு கட்டளை வந்தது. என்ன வருது? ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு காப்பாற்றுங்கள் என்று சொல்லும் பொழுது நடந்தது என்ன? வாசிங்க பார்க்கலாம். மருத்துவச்சிகளோ ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். நீ எப்பேற்பட்ட ராஜாவா கூட இரு, நீ எப்பேற்பட்ட அரசனா கூட இரு, எனக்கு மேலான அதிகாரியா கூட இரு, எனக்கு மேலான, எனக்கு சம்பளம் கொடுக்கிற, எனக்கு சீப்பா கூட இரு, யாரா இருந்தாலும் சரி, என் தேவன் வைத்திருக்கிற பிரமாணத்துக்கு எதிர்ப்பா நான் செயல்பட மாட்டேன். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்தார்கள், மேலான அதிகாரிக்கு பயப்படலை. ஏன்னா மேலான அதிகாரி நல்ல வழியை காட்டல. மேலான அதிகாரி நம்மளை அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கூப்பிடுறான். மேலான அதிகாரி நம்மளை பாவம் செய்வதற்கு கூப்பிடுறான். ஒருவேளை அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நீ உன் புருஷன் கட்ட, உன் பிள்ளை கட்ட, உன் பெற்றோர் கட்ட, உன் மனைவி கட்ட, உன் கணவர் கட்ட சொல்லி பாரு. என்ன இந்த அதிகாரி அட்ஜஸ்ட் பண்ண சொல்றான் சொல்லி பாரு. அப்பேற்பட்ட வேலை வேணான்னுவான். இந்த மருத்துவச்சிகள் யாருக்கு பயந்தார்கள்?
சொல்லுங்க சொல்லுங்க. மனைவி இருந்தாங்களா, புருஷன் இருந்தாங்களா, பிள்ளைகள் இருந்தாங்களா? யாருமே இல்லை. ஆனா நான் இருக்கிற இடத்தை என் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமென். சிலங்களை பார்க்கலாம். அல்லேலூயா. சங்கீதம் 115 12வது வசனத்துல சொல்லுகிறது. வாசிங்க அந்த வசனத்தை. சங்கீதம் 115 12வது வசனம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. நம்மை நினைத்திருக்கிறார், நம்மை குறித்து அறிந்திருக்கிறார், நம்மை குறித்து சிந்தை கொண்டிருக்கிறபடியினால் என் அன்புக்குரியவர்களே, உங்களை வழி தப்பி போக செய்ய ஒரு கூட்டம் அலைந்து கொண்டிருக்கிறது. நல்லா கவனிக்கணும். நாட்கள் பொல்லாதவைகள் என்பதால நாட்களை என்ன பண்ணணும்? பிரயோஜனப்படுத்திக்கொள். ஆமென் சொல்லுங்களே. அல்லேலூயா. ஆமா, வந்த வரைக்கும் வந்தது திண்டு விதி வண்டா போற மாதிரி ஒரு கண்ட்ரோல் இல்லாம ஓடுகிற தாந்தோணியாய் ஓடுகிறவர்களாய் இராமல் கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிற ஓட்டத்தில் நான் சீராய் ஓட வேண்டும். அதனால தான் ஆரம்பத்தில் பாட்டு பாடினேன். என்ன பாட்டு பாடினேன்? எந்த ஓட்டத்தை ஜெயத்துடன் முடிப்பேன், அந்த நாடு சுதந்தரிப்பே. எந்த ஓட்டத்தை ஜெயத்துடன் முடிப்பேன், அந்த நாடு சுதந்திர. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் இன்பத் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும்போது அவர் பாதம் விழுந்து பணி. எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடிவே, அந்த நாடு சுதந்தரிப்பே. ஆமென். எனக்கு ஒரு ட்ராக் உண்டு, எனக்கு ஒரு நல்ல போராட்டம் உண்டு. அந்த நல்ல போராட்டத்தை எனக்கு ஜஸ்ட் ஒரு பிரியாணி வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி நம்ம சின்ன வயசுல கவனிப்பீங்களா? சின்ன வயசுல நம்ம எங்களுக்கெல்லாம் நீங்க ஆலோசனை சொல்லி அனுப்புறே, சாக்லேட்டு கொடுக்குறேன்னு எவனாவது சாக்லேட் கொடுப்பான். என்ன பண்றத? என்ன பண்ணுவோம்? சாக்லேட் கொடுக்குறோம். என்னதான் பண்ணுவோம்? உன்னை கண்ணை நோண்டுருவான், உன்னை பீஸ் பீஸா துண்டு துண்டா இருக்கும் போய் வித்துருவான். கொஞ்ச நேரம் சுகத்தை கொடுக்கிறவன் என் கண்ணை நோண்டுவானால், கொஞ்ச நேரம் நம்மளை அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கொண்டு போறவன் நம்மளை பாவத்துல தான் தள்ளுவான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால இங்க மருத்துவச்சிகளுக்கு ஒரு கட்டளை வருகிறது. மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு தங்களுக்கு இட்ட கட்டளையின்படி செய்ய. ஒரு ஆமீன் சொல்லுங்களை பார்க்கல. ஆமேன். அவங்க தங்களோட உயிருக்கு பயப்படல. ஐயோ ராஜா சொல்லிட்டாரு, கேட்கலன்னா நம்மளை என்ன பண்ணுவாரு? நம்ம போஸ்டிங்ல இருந்து கீழே இறக்கிடுவாரு. நமக்கு ப்ரொமோஷன் கிடைக்காது, நமக்கு உயர்வு கிடைக்காது, நமக்கு மேன்மை கிடைக்காது. அட்ஜஸ்ட் பண்ணல. தனக்கு ராஜா கட்டளையிட்டபடி செய்ய அவங்களுக்கு மனதில் காரணம் என்ன? அவங்க பயப்படுகிறது ராஜாவுக்கு அல்ல, ராஜாதி ராஜாவுக்கு. ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. நான் சொல்லுவேன், இயேசுவின் நாமத்தினால யாருக்கும் உங்களை தவறா கைட் பண்ற எவளுக்கும் நீங்க என்ன பண்ணக்கூடாது? உடன்படக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். ஏன்னா நீ தேவன் விரும்புகிற மனவாட்டி, நீ தேவன் விரும்புகிற சபை, நீ தேவன் விரும்புகிற உத்தம பிள்ளை. ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். பாருங்க, இந்த மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் ராஜாவினுடைய கட்டளைக்கு செய்யாமல் ஆண் பிள்ளைகளை என்ன பண்ணாங்க? நான் என் பொசிஷன்ல ஸ்டாண்டர்டா இருப்பேன், நான் டாக்டர், நான் லாயர், நான் டீச்சர். ஆமென். என் கரத்துல வருகிறவரை நான் செம்மையா வெல் ட்ரைன்டு பர்சனா தான் உருவாக்குவேன். மாறாக நான் மக்கு பிள்ளையை உருவாக்க மாட்டேன். ஆமென். எங்க சபை எனக்கு கொடுத்திருக்கிற சபையில கூடுமான வரையில் அவர்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில தான் நடத்துவேன். யார் என்ன சொன்னாலும் சரி. ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். என்னுடைய ப்ரொஃபஷன்ல நான் உண்மையா இருக்கணும், உங்க ப்ரொஃபஷன்ல நீங்க உண்மையா இருக்கணும், உங்களுடைய ப்ரொஃபஷன்ல நீங்க உண்மையா இருக்கணும். சப்சிடி ஆகக்கூடாது, உடன்பட்டு போகக்கூடாது. அது எப்பேற்பட்டவனா இருந்தாலும் சரி. பாருங்க, சில காலங்களில் இப்பெல்லாம் பார்க்கிறோம்,
நிறைய ரகசியமான அந்தரங்க பாவம் செய்தவர்கள் எல்லாம் நியூஸ்ல வந்துகிட்டே இருக்கிறாங்க. பயப்படாம வெளியே சொல்லணும். மடியில கனம் இருக்கிறவன் தான் வழியில. ஆமா, நமக்கு ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா. சிலகளை பார்க்கலாம், நானாக இருக்கணும். ஒராமே மருத்துவச்சிகள் அவர்கள் அவராகவே இருந்ததுனால வசனம் சொல்லுகிறது, 21வது வசனம், 20, 21 வாசிங்க. இதன் நிமித்தம், எதன் நிமித்தம்? ராஜாவின் கட்டளைக்கு உடன்படாமல் தன்னை காத்து கொண்டது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தாராம். வாசிங்க. மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமேன். அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் வேண்டாம். எவன் முன்னாடி மண்டியிடாதீங்க, எவனுக்கும் காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க. சத்தியத்திற்கு மட்டும்தான் நீங்க மண்டியிடணும். ஆமேன்னு சொன்னாங்கள பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு, ஒருவேளை எனக்கு மேலான அதிகாரி எனக்கு நல்லதை தான் செய்வான், அது சத்தியத்தின்படி இருக்குமானால் அதற்கு உடன்படுங்கள். என்ன தவறா கைட் பண்றதுக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், உடன்பட மாட்டேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பொருத்தனையை பண்ணுங்க. இன்னும் ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன், இன்னும் 2-3 நிமிஷத்துல. இதே போல ஒரு சம்பவம் மத்தேயு, வாசிங்க பார்க்கல. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கோங்க. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. இத சொல்றவங்க யாரு? 1வது வசனத்துல வாசிங்க. எருசலேமுக்கு வந்து சாஸ்திரிகள் சொல்றாங்க, யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே என்று அவரை பார்க்கும்படி வந்தோம், அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்று கேட்டு சொல்றாங்க. அதை கேட்ட ஏரோது ராஜாவுக்கு பயம் உண்டாயிற்று. நான் ராஜாவாய் இங்க இருக்கும் பொழுது வேற ஒரு ராஜா வருகிறானா? ஒரு பயம், கலக்கம் வருகிறது. கலக்கம் வந்தவருக்கு என்ன நடக்கிறது? வாசியமா. கூடி வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவரிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார் என்றார்கள். யூதேயாவை குறித்து நிறைய தீர்க்க தரிசனம் எழுதப்பட்டிருக்கிறது. 7வது வசனத்துல வாசிக்கிறோம். அப்பொழுது ஏரோது ராஜா சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து, நல்லா கவனிக்கணும், இங்க ஏரோது ராஜாவை இருக்கிறதுனால யூதருக்கு ராஜா வேணான்னு ஏரோது நினைச்சான். யாரை கொல்லணும்னு நினைச்சான்? யாரை கொல்லணும்னு நினைச்சான்? யூதருக்கு ராஜாவாகிய இயேசுவை கொல்லணும்னு நினைச்சான். இந்த இயேசுவானவர் எங்கே பிறந்திருக்கிறார் என்கிறத நீங்க என்ன பண்ணணும்? எனக்கு ரகசியமா வந்து சொல்லணும். வாசிக்காத வசனத்தை அழைத்து விசாரித்து அவன் எதுக்கு வந்து கேட்கிறான் தெரியுமா? இந்த யூதருக்கு ராஜாவை என்ன பண்ணிடணும்? முச்சிடணும், மட்டையாக்கிடணும், கொன்னுடணும். ஏன்னா நான் ஒரு ராஜாவா இருக்கும்போது வேறொரு ராஜா என்ன பண்ணிடக்கூடாது, வந்துடக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம கிட்ட எவிடன்ஸை கேட்கணும். அந்த இடத்துக்கு போற, ஏதாவது எவிடன்ஸ் எடுத்துட்டு வா. அந்த இடத்துக்கு போற, ஏதாகலாம் அடையாளத்தை எடுத்துட்டு வா. ஏன்னா நான் இருக்கிற இடத்துல யார் இருக்கக்கூடாது, அவன் இருக்கக்கூடாது. பிசாசு வகப்பாப்பான், நம்மளை டியூன் பண்ணுவான், நம்மளை வேவுக்காரனா மாத்திருவான் பிசாசு. எப்படி? டா உனக்கு ஒரு 10 ரூபாய் தான், நீ போயிட்டு வரும்போது என்ன பண்ணு, ஜெய்சன் வா. ஆமா, போயிட்டு அங்கே என்னென்னலாம் நடக்குதோ அதெல்லாம் கவனிக்கணும். உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அங்கே என்னென்னலாம் நடக்குதோ அதெல்லாம் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நான் இவர்கிட்ட என்ன பண்ணுறேன், பணத்தை கொடுக்குறேன். இவர் போயிட்டு வந்து திரும்பி வராரு. இவங்க பார்க்கலாம், ஏதோ ஒரு எவிடன்ஸ் எடுத்து வந்து கொடுத்துட்டாரு. இவர் போய் செல்லப்படி எவிடன்ஸை தான் கொடுத்துட்டார். கொடுத்த உடனே இவரை நான் என்ன பண்ணிட்டேன், என்னுடைய ஆசைக்கு, என்னுடைய இச்சைக்கு, என் விருப்பத்திற்கு அவனை டியூன் பண்ணிட்டேன். கையில் கொடுத்த அந்த பணம் அவனை வேலை செய்ய வச்சிட்டுருச்சு.
அப்படின்னு சொல்லிட்டு ஏரோது சாஸ்திரிகளுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்து அனுப்புறான். என்னன்னு, இயேசுவானவர் எங்க பிறந்திருக்கிறாருன்னு பாரு, நான் கூட அவரை பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கிறேன். அது பாவம் சாஸ்திரிகள் என்ன பண்றாங்க, ஏரோதும் வணங்க போறாரான்னு சொல்லிட்டு போறாங்க. போயிட்டு பார்த்துட்டு புறப்படும் பொழுது தேவ ஆவியானவர் எச்சரிக்கிறார். வாசிங்களா, கர்த்தர் நல்லவர். இந்த வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் 12வது வசனம். அவர்கள் ஏரோதின் இடத்துக்கு திரும்பி போக வேண்டாம் என்ற சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் ராமன் சொல்லுங்களேன், மற்றவர்களுடைய சதி ஆலோசனைகளுக்கு நீங்கள் உடன்பட்டு விடக்கூடாது என்று கர்த்தர் உங்களை எச்சரிக்கிறார். இந்த சபை கூட உங்களுக்கு இத்தனை நேரம் உட்கார வச்சு காதலை ஈயத்தை காய்ச்சி ஊத்துற மாதிரி இவ்வளவு நேரம் கத்துறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீ உலகத்திற்கு உடன்பற்றாத, உன்னை அப்படியே மண்ணும் விழுங்கிடுவான், உன்னை அப்படியே வசீகரப்படுத்திடுவான். பாவம் வசீகரப்படுத்தும், ஆபாசம் வசீகரப்படுத்தும், ஆபாசம் உன்னை அடிமைத்தனையாக்கும், உன்னை குடும்பத்திலிருந்து பிரித்து விடும். அன்புக்குரிய மகனே மகளே, தேவன் உனக்கு இன்னைக்கு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறான்னா நீ உணர்ந்து கொள், உன்னை காத்துக்கொள். ஆமென். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் தேவன் அவருடைய குடும்பங்களை தழைக்கும்படி செய்தார். இந்த சாஸ்திரிகள் தேவனால் எச்சரிக்கப்பட்ட பொழுது திரும்பவும் ஏரோதின் இடத்துல போகாமல் இருந்தார்கள். ஏரோதினுடைய மனநலை எப்படி இருந்துச்சு தெரியுமா? கர்த்தர் நல்லவர். வாசிங்க 16வது வசனத்தை வாசிங்க. கண்டு கோபத்தின் உச்சத்துல போயிட்டான். இவங்க நமக்கு காட்டி கொடுப்பாங்கன்னு பார்த்தா இவங்க என்ன பண்ணிட்டானுங்க, நம்மளை ஏமாத்திட்டு போயிட்டாங்களே. சத்துருவை ஏமாத்துங்க. ஆமீன் சொல்லுங்கள பார்க்கலாம். ஆமே. உடன்படாதீங்க. யாருக்கு உடன்படக்கூடாது? உங்களை தவறா கைட் பண்றவனுக்கு உடன்படாத. உன்னை இப்படியெல்லாம் இரு, நீங்க தேவர்களை போல மாறிடுவீங்க அப்படின்னு சொல்றவங்களெல்லாம் நீங்க என்ன பண்ணாதீங்க, கேட்கவே கேட்காதீங்க. ஆமைன்னு சொல்லுங்களை பார்க்கலாம். மருத்துவச்சிகள் மற்ற அந்த பார்வோன் எகிப்தின் ராஜாவின் சொல்லுக்கு கீழ்ப்படியல, சாஸ்திரிகள் ஏரோதுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படியல. கர்த்தர் அவர்களை அந்த சதி திட்டத்திலிருந்து அவனை தப்பு வைத்தார். ஆமைன்னு சொல்லுங்களை பார்க்கலாம். அல்லேலூயா. உங்க குடும்பம் தழைக்கணும், நீங்க நல்லா இருக்கணும், உங்களுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படணும்னா என் அன்புக்குரியவர்களே, மற்றவர்கள் செய்கிற பாவங்களுக்கு உடன்படாதே, உன்னை நீ காத்துக்கொள். ஆமென். அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுங்க, கற்றுக் கொடுங்க. நல்லா கவனிக்கணும். நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். நான் நமக்கான தோன்றதை சொல்லலை, உள்ளபடி ஏதாவது வீடியோ பார்த்துருந்தா சொல்லிடுவேன். சாம்பி செல்லதுரை அண்ணன் அவங்க ஊழியக்காரு, அவங்க ஒரு காரியத்தை சொன்னாங்க. சின்ன வயசுல பிள்ளைகளை நல்வழிப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். எப்போ? சின்ன வயசுல பிள்ளைகளை நல்வழிப்படுத்த கற்றுக்கொள்ளும். அடங்கலைன்னா 2 அடி போட்டு, கொம்பு எடுத்து போட்டு அடி போட்டு என்ன பண்ண கூட்டுவா. 18 வயசுக்கு மேலே ஆயிட்டான்னா அவன் நமக்கு மேலே உயர்ந்துருவான். தோளுக்கு மேலே வளர்ந்தவனை நம்ம அடிச்சோம்னா, கண்டிச்சோம்னா அவன் கேட்க மாட்டான். அதனால சின்ன வயசுல இருந்தே நல்வழிப்படுத்துங்க. சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு சத்தியத்தை கற்றுக் கொடுத்துருங்க. சின்ன வயசுல இருந்தே அவருக்கு நற்போதங்களை கற்றுக் கொடுத்து விடுங்கள். என்ன ஏது இருந்தாலும் இல்லைனாலும் ஞாயிற்றுக்கிழமை எங்க போனோம் சொல்லுங்க? கோயிலுக்கு போனோம், சர்ச்சுக்கு போனோம். சர்ச்சில் இருந்தா தான் நமக்கு நல்லது என்கிறத பிள்ளைகளுக்கு கண்டித்து கற்றுக் கொடுத்து விடுங்கள். அவன் முதிர் வயது வரையிலும் அதை என்ன பண்ண மாட்டான், விடாதிருப்பான். ஆமே. ஞாயிற்றுக்கிழமை என்னதான் உனக்கு டபுள் ப்ரமோஷன், டபுள் நன்மைகள் வந்தாலும் சரி, உன்னை கெடுக்கிறது தான் அது எல்லாம். 1000 நாளை பார்க்கிலும் ஒரு நாள் உனக்கு நல்லதா மாறும். ஆமைச்சலங்களை பார்க்கலாம். இங்கே மருத்துவச்சிகளை கர்த்தர் என்ன பண்ணாரு, தழைக்கும்படி செய்தார். இங்கே சாஸ்திரிகளை கர்த்தர் ஏரோதுவின் கோபத்துக்கு தப்புவித்துக் கொள்ளும்படி வகை காட்டினார். ஆமென். உங்களையும் ஆண்டவர் காலங்களில தப்புவித்துக் கொள்ள உங்களுக்கு ஆண்டவர் எச்சரிப்பை கொடுத்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, மீண்டும் ஒரு விஷயம், இந்த வசனத்தை வாசிச்சு முடிங்க. 1 தீமோத்தேயு 5:22 வாசிங்க பார்க்கலாம். வாசிச்சு முடிச்சலாம். 3 காரியம் இருக்கு, அது வருகிற நாட்களில் பார்த்துருவோம். 1 தீமோத்தேயு 5:22 வசனம். பையாதே, மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு என்ன பண்ணாத,
மற்றவர்கள் கொடுக்கிற துர் ஆலோசனைக்கு என்ன பண்ணாத, மற்றவர்கள் கொடுக்கிற பாவ காரியங்களுக்கு என்ன பண்ணாத, மற்றவங்க கொடுக்கிற சாக்லேட்டுக்கு என்ன பண்ணாத உடன்பட, மற்றவங்க கொடுக்கிற சிற்றின்பத்துக்கு என்ன பண்ணாத, மற்றவர்கள் கொடுக்கிற ஃப்ரீ டிக்கெட்டுக்கு என்ன பண்ணாத உடன்படாத. அவன் பார்க்கலாம், பாவம் செய்யறதுக்கு நீ பணத்தெல்லாம் செலவு பண்ண வேண்டியதே தேவையில்ல. பாவம் செய்யணும்னு விரும்பிச்சேன்னா ஆட்டோமேட்டிக்கா உன்னை தேடி மெரிட்ல வரும், அதுல இருந்து உன்னை தப்பி வித்துக்கொள்ள. அவன் சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா. இலவசமா தவிர நீ பாவம் செய்யறதுக்கு உனக்கு ஸ்டைபண்ட் கொடுப்பான், உனக்கு இன்சென்டிவ் கொடுப்பான். எதை செய்யறதுக்கு, எது சொல்லுமா, எது செய்யறதுக்கு, பாவம் செய்வதற்கு உனக்கு ஸ்டைபண்ட் கொடுப்பான். பார்வோனுடைய மனைவி, போத்திபாருடைய மனைவி யோசேப்பை என்ன பண்றாங்க, பாவம் செய்ய கூப்பிடுறாங்க. எல்லா பொறுப்பு யோசேப்பு கரத்துல இருக்கு. ஆனா யோசேப்பு என்ன பண்ணல தெரியுமா, பார்வோனுடைய சொத்துக்களும் என்னிடத்தில் இருக்கிறது, இப்போ போத்திபாருடைய சொத்துக்களும் என்னுடைய கரத்தில் இருக்கிறது, போத்திபாருடைய மனைவியும் என் கரத்தில் இருக்குதுன்னு சொல்லி அவன் இசைத்து போகல, அவளை அப்படியே ரிஜெக்ட் பண்ணி விட்டான். ஒரு ஆமேன் சொல்லுங்களை பார்க்கலாம். ஆமேன், ஆமேன். நமக்கு ஃப்ரீயா வரும் ஆப்பர்ச்சுனிட்டி, மொபைல்ல வருது இல்ல, பிளிக்குன்னு தட்டினாக்கா கண்டதெல்லாம் கொட்டும். மொபைல்ல இலவசமா நெட்டு கொடுத்துட்டு இருக்கிறான், நீ ரீசார்ஜ் பண்ண டிஃபால்ட்டா வந்து நிறைய கொட்டும், இலவசமாய் வரும். உடன்படாத, உன்னை அழித்து விடும், உன்னை காத்துக்கொள். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாதே, உன்னை சுத்தவானாக காத்துக்கொள். ஆமென். நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க என்கிறத நீங்க அனலைஸ் பண்ணிக்கோங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. ஆமா, இப்பொழுது யாவரும் எழுந்திருந்து ஒரு பாடலை பாடும் பொழுது கர்த்தருக்காக காணிக்க கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. பிரைஸ் தி லார்ட். ஓ ஹalleluya, நன்றி. நம்முடைய பாட்டுவத்தில் 280வது பாடல், பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை என்று யாரை பாடுவேன் என்கிற பாடலை சேர்ந்து பாடுவோம். கர்த்தர் நல்லவர். பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே வரம்பொருளே, பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே வரம்பொருளே. தேடினதால் கண்டடைந்தேன் பாடிட பாடல்கள் தீந்தளித்தேன். தேடினதால் கண்டடைந்தேன் பாடிட பாடல்கள் தீந்தளித்தேன். பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா இந்த நட்பு உள்ளம் பொங்குதே, இசையா இந்த நட்பு உள்ளம் பொங்குதே. புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால் இறப்பினிதாம் நடத்துகின்றேன்.
பினிதம் நடத்துகின்றே தூதன சாலிமில் சேர்த்திடுவே தூதன சாலிமில் சேர்த்திடுவே உம் பாதம் பணிந்தே நாளும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா இந்த நன்பு உள்ளம் பொங்குதே இசையா இந்த நன்பு உள்ளம் பொங்குதே முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல் என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல் உமது கோலும் உம் தடியும் உமது கோலும் உம் தடியும் உண்மையா என்னையும் தேற்றிடுவே உண்மையா என்னையும் தேற்றிடுவே உம் பாதம் பணித்தேன் நாளும் துதியே உமை அன்றி யாரை பாடுவேன் இசையா இந்த நன்பு உள்ள பொங்குதே இசையா இந்த நன்பு உள்ள பொங்குதே உம் பாதம் பணித்தேன் நாளும் துதியே உமை அன்றி யாரை பாடுவேன் இசையா இந்த நன்பு உள்ள பொங்குதே இசையா